என் இதயத்தில் நீ மட்டும். ரொம்ப நேரமா வேலை பார்க்குற சஞ்சனா, இந்த காஃபி. தேவையில்லை சார், என்னோட தேவைகளை நானே கவனிச்சுப்பேன். நீங்க உங்க கேபின்ல போய் உட்காருங்க சார். சஞ்சனா, ஏன் இவ்வளோ பிடிவாதம்? பழைய கோபத்தை விடு. கோபம்னா விட்டுறலாம் சார், இது வெறுப்பு. அன்னைக்கு என்னோட காதலை விட எங்க அப்பாவோட வார்த்தை தான் பெருசுன்னு மதிச்சிங்க. அவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக என்னோட காதலை நீங்க தூக்கி போட்டுட்டு போயிட்டீங்க. நீங்க என்ன பத்தியும் என்னோட காதலை பத்தியும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப மட்டும் என்ன புதுசா அக்கறை? அன்னைக்கு எங்க போச்சு? என்ன கேட்காம இந்த முடிவை எடுத்தீங்க. அன்னைக்கு என் பேச்ச கேட்டிருந்தா என் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா ஆகியிருக்காது. இப்ப இந்த அன்பு எனக்கு வெறும் நடிப்பா தான் தெரியுது. ஏய், இது ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் அனாட்டமி கிளாஸ் தானே? ஏய்யா, என்னோட பேரு பிரியா. லேட்டா வந்ததும் இல்லாம ஏய் நான் கூப்பிடுறேன். லேட்டா வந்தவங்க தான் யூஸ்வலா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஓ, நீதான் அட்டண்டன்ஸ் மானிட்டரா? இல்ல, ஆனா டிசிப்ளினுக்கு மானிட்டர். நைஸ். ஃபர்ஸ்ட் டேவே வார்னிங்கா? மெடிக்கல் காலேஜுக்கு தான் டைமுக்கு வரணும், இல்லைன்னா ஃபியூச்சர்ல பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்க டாக்டர் மேடம், இப்ப சீட்டு கிடைக்குமா? ஃப்ரண்ட் பெஞ்சு ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசர்வ்டு. நீங்க பேக் பெஞ்சுக்கு போகலாம். லேட்டா வந்தா இனிமே இப்படித்தான். Morning students. Today we start with human heart. Who can tell the champers? Sir, 4 champers. Good. What is your name? Aditya. என்னங்க பேஸ் டல்லா இருக்கு? ஆபீஸ்ல ஒர்க் ஜாஸ்தியா? என்னங்க இது, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம ஏதோ யோசனையாவே இருக்கீங்க. அட, என்னங்க என்னங்க? என்ன கேட்ட? அது சரி, நீங்க இந்த உலகத்திலே இல்ல போலயே. ஏன் டல்லா இருக்கீங்கன்னு கேட்டேன். சகனா, உனக்கு சஞ்சனாவை ஞாபகம் இருக்கா? எப்படி மறக்க முடியும்? எழில் அண்ணன் இப்படி இருக்க காரணமே அவங்க தானே. அதுக்கு என்ன இப்போ? இன்னைக்கு ஆபீஸுக்கு ஒரு லேடி வந்தாங்க ஜாப் கேட்டு. சரி, அதுக்கு? இரு, முழுசா கேளு. சரி சொல்லுங்க. அந்த லேடிக்கு ஜாப் கிடைச்சிருச்சா? அடடா, இருமா, என்ன அவசரம்? முதல்ல அந்த லேடி யாருன்னு கேளு. சரி, யார் அந்த லேடி? ஒரே சஸ்பென்ஸா வச்சிட்டு இருக்கீங்க. அந்த லேடி தான் சஞ்சனா. என்னங்க சொல்றீங்க? சஞ்சனாவா? அவங்க எப்படி இங்க திடீர்னு வந்தாங்க? அது ஒரு பெரிய கதை. எழிலும் சஞ்சனாவும் 2-3 தடவை மீட் பண்ணிருக்காங்க. எழில் பேச போனா சஞ்சனா திட்டி அனுப்பியிருக்கா. எழில் தற்செயலா காலேஜ் மெட்டு நிவேதாவை மீட் பண்ணியிருக்கான். அவ சஞ்சனாவோட ஃப்ரெண்டு. அப்போ எழில் சஞ்சனாவை பத்தி கேட்கும் போதுதான் அவ சஞ்சனாவை பத்தி எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. என்ன சொன்னா?
அத கேட்டா நீ சாக்காயிடுவ. அப்படி என்ன விஷயம்? சஞ்சனாவுக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கான். ஓ அப்படியா? சரி, அதுக்கு என்ன? சகானா, சஞ்சனாவோட ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு? அவரு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாராம். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? இறந்துட்டாரா? அடக்கடவுளே, இது என்ன சோதனை? அதான் சகானா, இதையெல்லாம் நிவேதா எழில் கிட்ட சொல்லிட்டு அவளுக்கு இப்ப ஜாப் இல்ல, ஜாப் தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கா. அதான் எழில் வர சொல்லி ஜாப் கொடுத்துருக்கான். முதல்ல சஞ்சனா எழில பார்த்த உடனே ஜாப் வேண்டான்னு தான் சொல்லியிருக்கா. பிறகு குடும்ப சூழ்நிலைனால ஒத்துட்டு இருக்கா. என்னங்க இது? நம்ம ஒரு குழந்தைக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கோம், அங்க ஒரு குழந்தை அப்பா இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஏங்க இந்த கடவுள் இப்படி பண்றாரு? சரி, இத கேட்டு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சரி, இதெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு? எழில் அண்ணன் சொன்னாரா? ஆமா சகானா, ஆபீஸ்ல சஞ்சனாவை பார்த்துட்டு எழில் கிட்ட கேட்டேன். பிறகு எல்லாத்தையும் அவன் தான் சொன்னான். ஹலோ சிந்து, எங்க இருக்க? காலேஜ் முடிஞ்சிருச்சா? ஆமாக்கா, முடிஞ்சிருச்சு, வந்துக்கிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? என்ன கால் பண்ணியிருக்க? நான் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்கேன். நீயும் இங்கே வந்துடு, நான் உன்கிட்ட பேசணும். என்னக்கா பேசணும்? வீட்டுக்கு தானே வர்றேன், அங்கே பேச வேண்டியதானே. எதுக்கு காஃபி ஷாப்பில்? கேள்வியா கேட்காதடி, வான்னு சொன்னா வாயேன். இங்கே வந்த பிறகு நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன், ஓகேவா? ஓகேக்கா, இன்னும் 10 மினிட்ஸில் அங்கே இருப்பேன். வா சிந்து, உட்காரு. உனக்கு காஃபியா டீயா? என்ன சொல்லட்டும்? ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றியா? ஒரு சம்சா, ஒரு டீ. ஈவினிங் டீ குடிச்சா தான் நல்லாயிருக்கும். டீயே சொல்லுக்கா. எக்ஸ்கியூஸ் மீ வெயிட்டர், இங்கே வாங்க. எஸ் மேடம், உங்க ஆர்டர் ப்ளீஸ். 2 சம்சா, 2 டீ. ஓகே மேடம், இதை கொண்டு வரேன். சரிக்கா, இப்போவாது சொல்லு, எதுக்கு வீட்டில் பேசாம இங்கே பேசுகிற? வெயிட் பண்ணடி, சொல்ல தானே கூப்பிட்ருக்கேன். மேடம், இந்தாங்க உங்க ஆர்டர். தேங்க்யூ. சொல்லு. உனக்கு இந்த வருஷம் காலேஜ் ஃபீஸு கட்டணும்ல? ஆமாக்கா. எவ்வளவு அமௌண்ட்டு கட்ட வேண்டியிருக்கும் சிந்து? அது 50,000க்கா. என்னது, 50,000? ஓகே. அது மட்டும் இல்லைக்கா, எக்ஸாம் ஃபீஸு அது இதுன்னு அது ஒரு 10,000 வரும்க்கா. என்னது, அப்போ இப்போ 60,000 வேணுமா? ஆமாக்கா. என்னாச்சு, பணம் இல்லையா? ஆமாடி, இப்போ வீட்டோட நிலைமை உனக்கே தெரியும். எனக்கு 2 மாசமாக வேலை இல்லை. வீட்டு செலவு அது இதுன்னு கையில் இருந்ததெல்லாம் செலவு பண்ணிட்டேன். இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் உன்னை இங்கே வர சொன்னேன், புரியுதா? இதை நீ எதுவும் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத. நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் எப்படியாவது ஃபீஸை கட்டிடுவேன். அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கவலைப்படுவாங்க சிந்து, புரியுதா? அம்மாவுக்கு இது தெரியவே கூடாது. நீ உன்னோட ஸ்டடீஸில் மட்டும் கவனம் செலுத்து, நான் பார்த்துக்கிறேன்.
என்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டம்க்கா. நம்ம அப்பா இருந்திருந்தா இவ்வளோ கஷ்டம் இல்லைல்ல. என்ன சிந்து, என்ன இப்படி பேசுகிற? உனக்கு தான் நான் இருக்கேன்ல. நீ நல்லா படித்து ஒரு வேலைக்கு போன பிறகு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து உனக்கு நல்லா மேரேஜ் பண்ணி வச்சணும். இதான் என்னோட ஆசை, கனவு எல்லாம். சரி சிந்து, நீ வீட்டுக்கு போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிக்கா, நீ போயிட்டு சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வந்துடு. ஓகே சிந்து, பாய். சிந்து, சார் நீங்கள் இங்கே என் ஃப்ரெண்டை இங்கே வர சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீயும் உன் அக்காவும் பேசின எல்லாத்தையும் கேட்டேன். உனக்கு காலேஜ் ஃபீஸு கட்ட பணம் தேவைன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அவளோட திமிரு, பிடிவாதம், தன்மானம் அப்படி இப்படின்னு. என்ன என்கிட்ட பிடிவாதம்? சரி, என்னதான் கோபம் இருக்கட்டும், ஆஃபீஸில் ஸ்டாஃப் எல்லாம் கேட்குறாங்கல்ல, அது மாதிரியே அட்வான்ஸ் கேட்டிருக்கலாம்ல. சரி விடு, நீ காலேஜ் அட்ரஸ் எனக்கு அனுப்பு, நான் உன்னோட ஃபீஸை கட்டிடுறேன். ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் தான் ஃபீஸ் கட்டினீங்கன்னு தெரிஞ்சது என்னை எங்கள் அக்கா கொன்னே விடுவா. வேண்டாம் சார், எங்கள் கஷ்டம் எங்களோட போகட்டும். எப்படியாவது நாங்கள் சமாளிச்சுக்கிறோம். இதோ பார் சிந்து, நீ அவகிட்ட ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். எனக்கும் ஒரு சிஸ்டர் இருக்கா, மெடிக்கல் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு நீயும் சிஸ்டர் மாதிரி தான். என்கிட்ட எந்த தயக்கமும் வேண்டாம். உனக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட வந்து கேளு, சரியா? இது என்ன வம்பா போச்சு? இவரும் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாரு. இவர் தான் ஃபீஸ் கட்டினாருன்னு அக்காவுக்கு தெரிஞ்சது, நான் தொலைஞ்சேன். சரி, என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். என்ன சிந்து, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அக்காவை நினச்சி பயமா? நான் பார்த்துக்கிறேன். சரி, பார்த்து வீட்டுக்கு போ. நான் கிளம்பட்டுமா? ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபேவரட் பார்ட்டு எதுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.